அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதரர்களே, உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு காரணம் நாம் செய்த பாவங்கள். அதை எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்துல இதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்ற ஒரு எண்ணம். எவ்வளவு பெரிய பாவங்களை நாம் செய்திருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்று, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். அதற்கு யாருடைய உதவியோ யாருடைய பரிந்துரையோ இந்த உலகத்துல நமக்கு தேவையில்லை. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அந்த கருணையிலே நீங்கள் நிராசையாக ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பாவத்தையும் மன்னிக்கிறேன் யார் சொல்றா? அல்லாஹ்வே கேரண்டி கொடுக்குறான். இப்ப நம்ம என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் தவறுகள் செய்திருந்தாலும் அதுல இருந்து விடுபட்டு அல்லாஹ்விடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா, உள்ளத்துல ஒரு கில்ட்டி, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, அல்லாஹ் மன்னிப்பானா, இந்த எண்ணம் தேவையில்லை. நாம மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதற்காகத்தான் நிறைய பாவ மன்னிப்பிற்கான துவாக்கள், பாவ மன்னிப்பை நம்ம தினமும் கேட்க வேண்டும் என்று ஏன் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க அப்படின்னா, மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். பாவம் அழிந்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு இடத்துல அசுத்தமா இருக்குன்னா அங்க நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அசுத்தத்தை எல்லாத்தையும் நீக்கி விட்டு சுத்தமானதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு போவோம். அதே போலதான் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் பாவ மன்னிப்பு, தௌபா. அதே போல இஸ்திக்ஃபார். தௌபா என்றால் தொழுது அல்லாஹ்விடத்துல நாம் செய்த பாவங்கள் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கிறது. இஸ்திக்ஃபார், சின்ன சின்ன தவறுகளுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இது நம்முடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த நெருடல்கள், அந்த கசப்பான அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேரண்டி தர்றான். நீங்கள் தினமும் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதை மன்னிப்பதற்கு தயாரா இருக்கிறான். அப்படின்ற நேரம் வரும்போது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுத்தல், கவலைகள் அதெல்லாம் நீங்கிவிடும். அப்ப அல்லாஹ்வை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போதே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த அன்பை நாம் பெற வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பு கேட்டு நாம விலகி இருந்தோம் என்று சொன்னோம், கண்டிப்பாக எல்லாம் மன்னிப்பான். அது உள்ளத்திற்கு நம்ம வண்ண தவறுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவனாக. எந்த நேரத்திலையும் மனுஷன் மன்னிக்கலாம், மன்னிக்காம போகலாம். ஆனால் மனுஷன் போய் கெஞ்சலாம். எல்லா இடத்திலையும் நம்ம மன்றாட வேண்டும், கெஞ்ச வேண்டும். கண்டிப்பா அல்லாஹ் மன்னிப்பான் என்ற எண்ணத்தோடு வரக்கூடிய காலங்களில் நம் தவறுகளை தவிர்த்துக் கொள்வோம். அஸ்ஸலாம்.